வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி வந்து வாஷ் பேஷனில் லைட்டு ஃபிட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இது வந்து ஃப்ளம்மிங் வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன். இது வாஷ் பேஷன் லைட்டு மட்டும் செட் பண்ணுற வீடியோ போடுறேன். இந்த பாத்ரூம் வீடியோவும் தனியாக போடுறேன். நம்ம இப்போ வாஷ் பேஷனுக்கு நேராக சென்ட்ரு பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ பெண்டு மட்டும் தான் திருப்பி வச்சுருக்கோம். அதில் பெண்டு மட்டும் திருப்பி வச்சா போதும். இந்த வாஷ் பேஷன் லைட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த லைட்டு இதை பிரித்து பார்ப்போம். நம்ம இது 620 ரூபான்னு சொன்னாங்க, 650 ரூபா கிட்ட சொன்னாங்க. இந்த லைட்டு வந்து ஒயிட்டு தான், இதுலேயே கலரு வாம் ஒயிட் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி உள்ள ஸ்டாண்டு மேலே கவரில் எல்இடியில் பெண்ட் பண்ணி டிசைனாக கொடுத்துருக்காங்க. நல்லா வெளிச்சமாக இருக்கும். அது செக் பண்ணுறப்ப நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. ஃபிட் பண்ணோம், ஃபினிஷிங் பார்த்துப்போம். இப்போ இந்த லைட்டில் பின்னாடி ஃப்ரேம் கொடுத்துருவோம். நம்ம வால் லைட்னா அடிப்போமே அதேமாரி மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன சிங்கிள் ஸ்க்ரூவை வச்சு அந்த சென்டரில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாரி கொடுத்துருக்காங்க. நம்ம சைடில் உள்ள ஸ்க்ரூவை கட்டிட்டு நம்ம ஸ்டாண்டை செட் பண்ணிட்டு அப்படியே முறுக்கிட வேண்டியதான். இதுக்கு ஜங்ஷன் பாக்ஸு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிளேட்டு போட்டால் வெளியில் தெரியும். பெண்டு தான் திருப்பி வைக்கணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டு தனியாக இருந்தாச்சு. இந்த நெட்டு தான் டைட்டு வச்சுக்க வேண்டியதான். நம்ம வால் லைட்டு உள்ள மாரி தான் இருக்கும். இப்போ இந்த பெண்டு போட்டதுனால லைட்டாக டைல்ஸில் ஓட்ட விட்ருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாரி அட்ஜஸ்ட் பண்ணி அடித்தாச்சு. இப்போ நம்ம பேஸ் நியூட்ரல் ஒயர் இருக்குது. நம்ம இதில் பேஸ் நியூட்ரல் ஒயரை ஜாயிண்ட் அடிச்சிட வேண்டியதான். பேஸ் நியூட்ரலோடைய சோக்கும் அதுலேயே உள்ளாரே வச்சுருக்காங்க. இப்போ வந்து இதை ஜாயிண்ட் அடிச்சுட்டு நம்ம உள்ளார ஒயர் இடிக்காத அளவுக்கு அமுக்கி வச்சு முறுக்கிட வேண்டியதான். சைடில் உள்ள ஸ்க்ரூ போட்டுற வேண்டியதான். சைடில் எஸ்எஸ் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அதை முறுக்கி போட்டுற வேண்டியதான். நம்ம இப்போ சைடில் போட்டாச்சு. இப்போ நம்ம லைட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். நல்லா ஃபினிஷிங்காக இப்போ ஜங்ஷன் பாக்ஸ் போட்டிங்கன்னா பிளேட்டு போட்டு தான் போடுற மாரி இருக்கும். இப்போ பெண்டு திருப்பினால ஃபினிஷிங்காக முறுக்கியாச்சு பாருங்கள். இது வந்து ரொட்டேஷன் இந்த சைடு ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். டாப்பு பாட்டம் குறைச்சிக்கலாம். நம்ம இதுக்கு சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சாச்சு. வாஷ் பேஷன் செட் பண்ணுற வீடியோ தனியாக போடுறேன். இப்போ லைட்டு ஆன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வெளிச்சமாக இருக்குது. இப்போ கேமராவில் மட்டும் அது செல்லு கேமராவில் இருக்கிறதுனால ஷேட் அடிக்குது. நல்லா பிரைட்னஸாக இருக்குது. ரொட்டேஷன் பண்ணுற டைப்பாக இருக்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா வெளிச்சமாக இருக்குது. இது வந்து மிரர் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் அடித்து நல்லா வெளிச்சம் பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும், தெளிவாக தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். நன்றி.